பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காலமாகி இருக்கிறார். அவர் குறித்த தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மூத்த நடிகை சச்சு அவர்கள். வணக்கம்மா. இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காலமாகி இருக்கிறார். அவருடன் இருக்கும் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நான் நடுவுல சில விழாக்கள்லயும் பார்த்தேன், அவரையும் பூர்ணிமாவையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சில கல்யாணங்கள்ல பார்த்தேன், எல்லா இதுலயும் பார்த்தேன். நான் அவரோட அதிகமா நடிச்சது இல்லை. பட் இந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துல நாங்க எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட், அதுல நாங்க எல்லாருமே ஒன்னா இருப்போம். ரொம்ப இதுவா தான் என்கிட்ட பேசுவாரு. ஏன்னா பூர்ணிமாவோட நான் சில படங்கள் பண்ணியிருக்கேன். இவர் இப்ப ரீசெண்டா நான் ஒண்ணு கேட்டேன். ஏன்னா நடுவுல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி முந்தானை முடிச்ச ரீமேக் பண்ற மாதிரி, ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தைல இருந்து ஒரு கதைன்னு சொல்லி ஒரு புது டைரக்டர் வந்தாரு. அன்னைக்கு இவரும் வந்திருந்தாரு, ஊர்வசி வந்திருந்தாங்க. அந்த செட்டப் அப்படியே வந்தாங்க. ஸோ நான் அந்த இதுல ஆக்ட் பண்ணேன். நான் ஏதோ பாட்டி மாதிரி ஆக்ட் பண்ணேன். நான் அது நின்று போச்சது. இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு படங்கள் வரும்பொழுது அது ஏன் பண்ணக்கூடாது திருப்பியோன்னு சொன்ன. பாக்யராஜ், நீங்க மனசு வச்சா பண்ணலாம் பாக்யராஜ், நீங்க நல்ல ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப அழகா சொல்லுவீங்க நீங்க, ஸோ ஏன் பண்ணக்கூடாது. பூர்ணிமாவும் சிரிச்சிருந்தாங்க, அவரு சிரிச்சுட்டு ஆமாம்மா ஆமா அது கொஞ்சம் கஷ்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு லேசா சிரிச்சாரு. ஆனா ஒரு அருமையான ஒரு திரைக்கதை இப்ப கூட நான் சொல்வேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீதர், ஸ்ரீவாசு, இந்த மாதிரி நிறைய பழைய டைரக்டர்ஸ் திரைக்கதை இதுல ரொம்ப, ஏன்னா திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஸோ அதுல பாக்யம் இந்த திரைக்கதை சொல்றதுல கரெக்டா இருக்கும். அந்த கைதியின் டைரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தானை முடிச்சும் இந்த கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன பசங்களை வச்சது ரொம்ப என்டர்டைன்மெண்டா, ரொம்ப ஒரு லைவ்லியா இருந்தது. என்ன நேரமோ தெரியல இந்த சினிமாவுக்கு. பாரதி ராஜா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, பட் இருந்தாலும் அவர் சும்மாவது இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவரும் இந்த மாதிரி போனோடனே எனக்கு நிஜமாவே மார்னிங் கேட்டதுல இருந்து எனக்கு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. திரையுலகத்துல ஒருத்தரா இந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ளவங்க டெஃபினட்டா இருக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கறதுக்காவது அவங்க இருக்கணும். பட் ஆனா இயற்கையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய ரசிகர்களுக்கும் அவர் கூட பணியாற்றியவர்களுக்கும், முக்கியமா பூர்ணிமா, அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.